பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். மனைவியானவள் தன் புருஷனுக்கு உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தர்க்குட்பட்டிருக்கிறவனுமாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாகிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். மனைவியானவள் தன் புருஷனுக்கு உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். ஆம், தேவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பிரமாணங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். மனைவி எப்போவுமே இந்த குடும்பத்திற்கு தலையாக இருப்பது கணவர். அந்த தலைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதான் மனைவியோட கடமையாக இருக்கிறது. மனைவி கணவருடைய எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் மனைவியானவளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அப்போ அந்த பிரமாணத்தின்படி அவள் கட்டப்பட்டிருக்கிறாள். அந்த ஒரு கட்டுக்குள்ளே அவள் இருக்கிறாள். அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டோடைய தீர்மானம், சித்தம். ஏனென்றால் முதலாவது ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிறார். ஆதாமின் விலா எலும்பில் இருந்துதான் ஏவாளை உருவாக்குகிறார். அப்போ ஆதாமுக்கு எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது மனைவியானவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணமாக இருக்கிறது. அதற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். புருஷன் மரித்த பின்பு அந்த திருமண வாழ்க்கையிலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க காலங்களே புருஷன் மரித்து போய்விட்டால் அந்த பிரமாணத்திலிருந்து அவள் விடுதலை ஆகிறாள். அப்போ புருஷன் மரித்த பிறகு தனக்கு இஷ்டமான யாரையாவது, இல்லைனா கர்த்தருக்கு உட்பட்டிருக்கிற யாரையாவது அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு அவளுக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. மறுபடியும் திருமணம் செய்து கொள்வது, அவள் எல்லாம் பிரமாணத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். ஆகிலும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அபிப்பிராயத்தை, அவருடைய மன விருப்பத்தை சொல்லுகிறது என்னவென்றால், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த கணவனை இழந்து இருக்கிற மனைவி அவள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கொள்வது சட்டப்படி உண்டு, நியாயப்படி பிரமாணத்தின்படி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அவள் திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாக இருப்பாள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நானே உன் சிநேகிதர், உன்னுடைய நாயகன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பில் நானே உன் கணவர் என்று தேவன் சொல்கிறார். அப்போ விதவை ஆனவளுக்கு தேவனே முழுவதுமாக நாயகனாக கணவராக இருந்து முழுவதுமாக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, அதனாலே நீ கல்யாணம் ஒரு கணவர் இறந்து விட்டால், நீ அப்படியே இருந்து விட்டால் நீ பாக்கியவதியாக இருப்பா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனையாக தன்னுடைய மன விருப்பத்தின் ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். நான் தேவ ஆவியினால தான் இதை சொல்கிறேன். என்னிடத்தில் ஆவியானவர் இருக்கிறார்ன்ற உணர்வோடு தான் நான் இந்த அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் குடும்ப வாழ்க்கையில் இணைந்தவர்களாக நாம் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நமக்கு ஏற்ற துணை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக தரம் குடும்ப வாழ்க்கையில் மன போராட்டங்கள், பாகுபாடு, வேறுபாடுகள், ஒருத்தருடைய சுபாவங்கள் இன்னொரு சுபாவங்களுக்கு ஒத்து போகவில்லை, இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுறதுக்கு பிசாசு பல விதத்தில் இந்த குடும்பத்தை சிதைப்பதற்கு அநேக காரியங்களை செயல்படுத்திக்கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஒரு பாரத்தோடு, ஏக்கத்தோடு ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன கசப்போ, வேதனையோ, போராட்டமோ, நிந்தைகளோ என்ன வந்தாலும் அதை பொறுமையோடு சகிப்பதற்கு தேவனே நீங்கள் எனக்கு பலம் தாரும் என்று சொல்லி அந்த பலத்திலே குடும்ப வாழ்க்கையிலே அனுசரித்து விட்டு கொடுத்து போகிற குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார்களும் உண்டு, மனைவிமார்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது சில குடும்பத்தில் ஏதாச்சும் நமக்கு எந்த நேரத்தில் எப்போது மரணம் சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. தேவன்கிட்ட எதுவுமே நம்ம கணக்கு கேட்க முடியாது. ஆண்டுகிட்ட எதுவுமே கொஸ்டின் கேட்க முடியாது. தேவன் ஒருவரை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் ஒரு திட்டம், தீர்மானம் வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீ என்னண்டில் வந்துவிடு என்று ஆண்டவர் ஒரு நிர்ணயித்து வைத்திருந்தால் அந்த டைமில் ஆண்டவர் அவங்களை எடுத்துக்கொள்வார். இப்போ எத்தனையோ குடும்ப வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம். கணவனை இழந்து தவிக்கிற மனைவிமார்களும் உண்டு, மனைவியை இழந்து தவிக்கிற கணவன்மார்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த கணவனை இழந்து தவிக்கிற மனைவியாக இருக்கிறவங்க அவங்க அப்படியே அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாக இருப்பீங்கன்னு சொல்லி
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு அடுத்து ஒரு திருமணம் நடக்கும்போது அதில் ஒரு பொது பிரச்சனை போராட்டம் வரும்போது அதை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பலன் இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்திலும் பல போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆகலாம், முழுவதுமாக கர்த்தரையே முழுவதுமாக நோக்கமாக வைத்து அந்த வாழ்க்கையை ஓடும்போது கர்த்தர் ஆண்டவரே முழுவதுமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த கணவனை இழந்து தவிக்கிற அந்த மனைவிமார்களுக்கு தேவனே எல்லாமாக அவர் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். அப்படி செயல்படுகிற அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைக்கிற மனைவிமார்கள் பாக்கியவதிகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவின் ஏவுதலினாலே அவருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மகிட்ட அதிகமாக நாம் நிறைய தடவை ஆண்டவரே உங்களுடைய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் முடியலவில்லை ஆண்டவரே. அப்போ அநேக போராட்டங்கள், மன வேற்றுமைகள், நான் நினைக்கிறேன் ஆனால் செயல்படுத்த முடியல, சமாதானமாக இருக்குன்னு நினைக்கிறேன், பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவுகள், போராட்டம் வருது, இதுலேருந்து விடுதலை தாங்கப்பா ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க என்று யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் சொல்ல முடியாத வேதனைகள், போராட்டங்கள் அநேகம் உண்டு. பிசாசானவன் யாரை விலகலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக நானும் விட்டால் என்றால் கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாக இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வசந்தபடியாக ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் தங்கி தடுத்திருக்க கிருபை செய்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு நீர் தலையாக இருக்கிறீர், கிறிஸ்து தலையாக இருக்கீங்க அப்பா. உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு உகந்த குடும்பமாக இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீங்கள் அப்படியாக ஆண்டவரே உருவாக்கி வணங்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்மளே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆல்பா ஒமேகா மனோரையும் துதிக்கிறோம். ஆதி அந்த மனோரையும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளை வியாபிகரையும் துதிக்கிறோம். பரிசுத்தரையும் துதிக்கிறோம். எங்களை உண்டாக்கினவரையும் துதிக்கிறோம். எங்களை பாதுகாப்பவரையும் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம். அந்த பிரமாணங்களை கடைபிடித்து நீர் எப்படியாக மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி அந்த உறவுகளை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நீர் கற்பனைகள், கட்டளைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதன்படி கீழ்ப்படுத்தி நடக்க பலன் தாரும், கிருபை தாருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, கணவரை இறந்து தவிக்கிற எத்தனையோ ஆண்டவரே மனைவிமார்களுக்கு இவைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கெல்லாம் ஆறுதலும் தேர்தலும் நீர் தந்து ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நீர் நாயகனாக இருந்து நானே உன் கணவர் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே அப்பா அந்த மகளை ஆண்டவரை திடப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி, நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே வேலையில் ஆண்டவரே இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே. அப்போ எங்கள் குடும்பத்தை உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பம் ஆண்டவரே, நீர் கொடுத்த கணவர், நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளைகள் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தானோ அதுபோல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆண்டவரே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உமக்கு உகந்த பாத்திரமாக ஒவ்வொருவரையும் நீங்கள் உருவாக்கி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க, பார்த்துக்கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் அப்படியாக ஆசீர்வாதத்தை வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு புதிய நாளைக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனே முக்கோடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தில் அப்பா முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் 25ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இருக்கும்போது எங்களுக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த புதிய நாளில் இந்த புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க வெள்ளனை சத்தத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்தி அல்லேலூயா. ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபை நாளை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப இடிப்பித்து அதை சுவர்களெல்லாம் அடைத்து அது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன தேவனே. அப்பா உங்கள் வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எந்தெந்த குடும்பம்லாம் இடிந்து போயிருக்கிறதோ, பிரிவினைகளில் இருக்கிறதோ ஆண்டவரே, மனசஞ்சலத்தில் இருக்கிறதோ
ஆண்டவரே அப்பா, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாத தேவனே, அந்த இருதயத்தை ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி காயங்களை ஆற்றுகிற ஒரு உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கு குறைவான மகிமையை நிறைவாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு ஆயிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். மீதியா முழுதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.